வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காசா நகரை கைப்பற்றும் திட்டத்துக்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல். 64 நிறுவனங்களுக்கு ஏமன் தடை. சூடானில் இராணுவ தாக்குதலில் 40 பேர் உயிரிழப்பு. சீனாவில் தொங்கு பாலம் அறுந்து விழுந்து 5 உயிரிழப்பு, 24 பேர் படுகாயம். கென்யா விமான விபத்தில் 6 பேர் பலி. ரஷ்யா உக்ரைன் போரில் கடும் பின்னடைவு, புடின் அதிரடி அறிவிப்பு. பாகிஸ்தானில் மோதலின் போது 2 பேர் உயிரிழப்பு, 14 பேர் படுகாயம். தென்கொரியாவில் அமெரிக்கா போர் பயிற்சி. இலங்கையர்களை கடத்த முயன்று சிக்கிய 3 தமிழர்கள். நிலத்துக்கு அடியில் வெடிக்க காத்திருக்கும் பயங்கர நிலநடுக்கம். தொடர்பான விரிவான செய்திகள். காசா நகரை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்துக்கு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஹமாஸை தோற்கடிக்கவோ அல்லது கடத்தப்பட்டவர்களை திரும்பப் பெறவோ முடியாது என்று அமைச்சரவை அமைச்சர்களின் பெரும்பாலானோர் நம்பியதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று அந்த அலுவலகம் கூறியுள்ளது. எனினும் இந்த நடவடிக்கை பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. அத்துடன் பணைய கைதிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கலாம் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை அச்சம் வெளியிட்டுள்ளது. காசாவில் போரை முடிவு கொண்டு வரவும் பிரதேசத்துக்குள் கூடுதல் உதவிகளை அனுமதிக்கவும் தமது நட்பு நாடுகள் உட்பட சர்வதேச அழுத்தத்தை இஸ்ரேல் எதிர்கொள்ளும் நிலையிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் காசா நகரத்தை ஆக்கிரமிப்பதற்கான அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் போரை முடிவு கொண்டு வருவதற்கான 5 கொள்கைகள் ஆகியவற்றை விவரிக்கும் அறிக்கையை நெதன்யாகுவின் அலுவலகம் வெளியிட்டுள்ளது. இது அமைச்சரவை பெரும்பான்மை வாக்குகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. ஹமாஸ் அமைப்பை நிராயுதமாக்குவது, அனைத்து பணைய கைதிகளையும் உயிருடன் இருப்பவர்களையும் மற்றும் இறந்தவர்களையும் திருப்பி அனுப்புதல், காசா பகுதியை இராணுவமயமாக்குதல், காசா பகுதியில் இஸ்ரேலிய பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் என ஹமாஸ் அல்லது பாலஸ்தீன அதிகார சபை அல்லாத ஒரு மாற்று சிவில் அரசாங்கத்தை நிறுவுதல் என்பன 5 அம்ச திட்டங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கடல் முற்றுகையை மீறியதற்காக ஏமன் 64 நிறுவனங்களுக்கு தடை விதித்துள்ளது. ஏமனில் உள்ள மனிதாபிமான ஒருங்கிணைப்பு மையம் புதன்கிழமை 64 நிறுவனங்கள் மீது தடை விதித்துள்ளதாக அவற்றின் கப்பல்கள் செங்கடல், அரேபிய கடல், பாப் எல் மந்தாப் ஜலசந்தி மற்றும் ஏடன் வளைகுடா வழியாக பயணிக்கவே தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட கப்பல்களில் போக்குவரத்தை அல்லது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன துறைமுகங்களுக்கு பயணிப்பதை தடுக்க ஏமனின் படைகள் எடுத்த முடிவை மீறியதற்காக இந்த தடைகள் வந்துள்ளதாக அல் மஜாதீன் தெரிவித்துள்ளது. ஏமன் செய்தி நிறுவனம் சபா வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய எதிரி மீது விதிக்கப்பட்ட கடற்படை முற்றுகையை மீறிய 64 நிறுவனங்கள் மீதும் தடைகளை விதித்துள்ளது என்று மையம் உறுதிப்படுத்தியுள்ளது. முற்றுகை தொடங்கியதிலிருந்து கட்டுப்பாடுகள் குறித்து கப்பல் வைத்திருக்கும் நிறுவனங்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தெரிவித்ததாக அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கைகள் இருந்தபோதிலும் இந்த கப்பல்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் உள்ள துறைமுகங்களுக்குள் நுழைந்ததாகவும் இது தடைகளை விதிக்க வழிவகுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூடானில் டார்வர் மாகாணத்தின் விமான நிலையத்தில் இராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொலம்பியா நாட்டு கூலிப்படையினர் 40 பேர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஆப்பிரிக்க நாடான சூடானில் 2021 இராணுவ ஆட்சியை கைப்பற்றியதைத் தொடர்ந்து அதிகார மோதலால் RSF எனப்படும் துணை இராணுவ படை இராணுவத்துக்கு எதிராக தொடர்ந்தும் தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் துணை இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நியாலா விமான நிலையத்தின் மீது இராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் கொலம்பியா நாட்டை சேர்ந்த 40 கூலிப்படையினர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் துணை இராணுவ படைக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அனுப்பியுள்ள ஆயுதங்களுடன் வந்த படகும் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹசாக் மாகாணத்தின் ஜென்யாங் நகரில் உள்ள தொங்கு பாலத்தின் கேபிள் திடீரென அறுந்ததினால் 5 உயிரிழந்துள்ளதாக நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை சம்பவத்தில் 24 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் அவர்களுக்கு வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர்களது பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதனால் உயிரிழப்பின் எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அந்நாட்டின் ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முதல்கட்ட விசாரணையில் பாலத்தின் மீது அளவுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் ஏறி நின்றதனால் பாரம் தாங்காமல் அறுந்தது என தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கென்யாவில் இடம்பெற்ற விமான விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். கென்யா நைரோபியில் உள்ள வில்சன் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட இந்த நிறுவனத்துக்கு சொந்தமான வைத்தியர் விமானம் ஒன்று சோமாலிலாந்து செல்லும் வழியில் நைரோபிக்கு அருகிலுள்ள எம்பிகோ எனும் குடியிருப்பு பகுதியில் நேற்று இரவு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் விமானி, வைத்தியர், செவிலியர்கள், தரையில் இருந்து 2 என மொத்தமாக 6 பேர் உயிரிழந்ததோடு 2 பேர் காயமடைந்துள்ளனர். குறித்த விமானம் புறப்பட்ட 3 நிமிடங்களில் தொடர்பை இழந்ததாக கென்யாவின் சிவில் ஏவியேஷன் ஆணையம் தெரிவித்துள்ளது. விபத்து ஏற்பட்டமைக்கான காரணத்தை கண்டறியும் விசாரணை நடைபெற்று வருகின்றது. உக்ரைன் ஜனாதிபதியை தாம் சந்திக்கும் முடிவில் இல்லை என விளாடிமிர் புடின் மீண்டும் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர் 3 வருடங்களாக தொடரும் நிலையில் அடுத்த வாரம் முன்னெடுக்கப்படும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புடினின் இந்த கருத்து உக்ரைன் போர் தொடர்பில் கடும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்பில் தமக்கு எதிர்ப்பில்லை என குறிப்பிட்டுள்ள புடின், அவரை சந்திப்பது உறுதி என்று, ஆனால் சில நிபந்தனைகள் முடிவு செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் இன்னும் அத்தகைய நிபந்தனைகளை உருவாக்கவில்லை என்றும் அதற்கான கால அவகாசம் இல்லை என்றும் புடின் குறிப்பிட்டுள்ளார். புதன்கிழமை கிரெம்ளினில் ட்ரம்பின் சிறப்பு தூதரான ஸ்டேவ் பிட்காவை ஜனாதிபதி புடின் சந்தித்த நிலையில் ட்ரம்பை நேருக்கு நேர் சந்திக்க புடின் ஒப்புக்கொண்டதாகவும் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர். ட்ரம்புடனான சந்திப்பை அடுத்து ஜெலன்ஸ்கியும் இணைந்து மூவரும் உக்ரைன் விவகாரத்தில் ஒரு முடிவுக்கு வருவார்கள் என கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் போலீஸ் வாகனம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தும் 14 பேர் படுகாயமடைந்துள்ளனர். பாகிஸ்தானில் வடமேற்கு தெற்கு வஜிரிஸ்தான் மாவட்டத்தில் வியாழக்கிழமை காலை ஒரு போலீஸ் வாகனத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த குண்டுவெடிப்பில் 2 பேர் கொல்லப்பட்டதாகவும் மற்றும் 14 பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மாகாணத்தின் வானா மாவட்டத்தில் உள்ள நேரப்படி காலை 9:58 மணியளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அந்த வாகனத்துக்கு அருகில் மேம்பட்ட வெடிபொருள் வெடித்ததாக மாவட்ட காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. போலீஸ் பணியாளர்கள் மற்றும் வழிப்போக்கர்கள் உட்பட காயமடைந்தவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தாக்குதலுக்கு இதுவரை எந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை. எனினும் விசாரணைகளுக்காக அந்த பகுதியை சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதாக அறிக்கை மேலும் தெரிவித்துள்ளது. தென்கொரியா, அமெரிக்க இராணுவங்கள் பெரிய அளவிலான பயிற்சிகளை நடத்த உள்ளன. வடகொரியா அச்சுறுத்தலுக்கு எதிராக தயார் நிலையை அதிகரிக்க தென்கொரியாவும் அமெரிக்காவும் இந்த மாதம் தங்கள் வருடாந்திர பெரிய அளவிலான இராணுவ பயிற்சியை தொடங்குகின்றது. தென்கொரியாவில் அமெரிக்காவின் துருப்புக்களின் இருப்புக்கு அதிக ஊதியம் கோருவதன் மூலம் ட்ரம்ப் நிர்வாகம் பல தசாப்த கால கூட்டணியை அசைக்கக்கூடும் என்ற கவலைகளின் பின்னணியிலும் வாஷிங்டன் சீனா மீது அதிக கவனம் செலுத்துவதனால் அதை குறைக்க நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்றும் கவலைகளின் பின்னணியிலும் இந்த பயிற்சி வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதத்தில் ஒரு இலங்கை பிரஜையை கடத்த ஏற்பாடு செய்த குற்றச்சாட்டில் ஒரு பெண் உட்பட 3 மலேசியா நீதிமன்றத்தினால் முற்படுத்தப்பட்டுள்ளனர். குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் ஜே சாந்தியா தரிசினி 27 வயது, ஜனார்த்தனன் அப்பு பிள்ளை 46 வயது என்ற 2 மலேசியர்களும் தீபரன் பழனி என்ற இலங்கையருமே இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நீதிமன்றத்தில் இது தொடர்பான குற்றச்சாட்டுகள் தமிழில் வாசிக்கப்பட்ட போது அவர்கள் அதனை ஒப்புக்கொண்டதாகவும் வழக்கு உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதனால் எந்த மனுவும் தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கனடாவை ஒரு பெரிய நிலநடுக்கம் தாக்க காத்திருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளார்கள். கனடாவின் யூகோன் பிரதேசத்தில் அமைந்துள்ள டாப்ஷன் நகருக்கு அருகிலுள்ள வனப்பகுதிக்கு அடியில் வரலாற்று யுகத்துக்கு முன் பயங்கர நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதற்கான அடையாளங்களை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த நிலப்பரப்புக்கு அடியில் இருக்கும் நீண்ட காலமாக மறக்கப்பட்ட நிலநடுக்கங்களை உருவாக்கக்கூடிய டிண்டினா என்னும் நிலப்பிளப்பு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கத்தை உருவாக்க காத்திருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். அப்படி ஒரு நிலநடுக்கம் ஏற்படுமானால் அது ரிக்டர் அளவுகோலில் 7.5 அளவில் இருக்கும் என்றும் அது கனடிய வரலாற்றில் மிகப்பெரிய நிலநடுக்கமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார்.
பூமிக்கு அடியில் உள்ள நகரும் நிலத்தட்டுக்களின் அசைவினால் ஏற்படும் அழுத்தத்தை சுமார் 12,000 ஆண்டுகளாக அடக்கி வைத்திருக்கும் இந்த நிலப்பிளவு அந்த அழுத்தத்தை எப்போது வேண்டுமானாலும் வெளியிடலாம் என்றும் அது நிலநடுக்கமாக வெடித்து கிளம்பும் போது உருவாக்கும் சேத பயங்கரமாக இருக்கும் என்றும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.